பீர்க்கங்காய் தொக்கு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாமா? இதுக்கு கடாயில எண்ணெய் ஊத்தி சூடானதும் கடுகு, ஜீரகம், வெங்காயம், கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்குனதும் அது கூடவே ஒரு தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம், தக்காளி எல்லாம் நல்லா வதங்குனதும் அது கூடவே 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, மஞ்சள் தூள், உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். நான் இன்னைக்கு ஒரு பீர்க்கங்காவை இந்த மாதிரி குட்டி குட்டியா கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது இந்த மசாலாலயே ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். கூடவே கொஞ்சமா தண்ணி சேர்த்து ஸ்லோ ஃப்ளேம்ல ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த மாரி தண்ணி எல்லாம் வத்தி பீர்க்கங்காய் நல்லா வெந்ததும் கூடவே துருவின தேங்காய், கொத்தமல்லி தூவி இறக்கினீங்கன்னா அவ்வளோதாங்க சூப்பரான பீர்க்கங்காய் தொக்கு ரெடி. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லாருக்கும். இந்த மாதிரி ஃபுட் வீடியோஸ் பார்க்குறதுக்கு மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.